أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் ஆட்சி செய்து வந்த முஸ்லிம்கள், அதிலும் குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருந்த முஸ்லிம்கள், கோட்டைகளில் இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்று அதை கோட்டை விட்டு விட்டார்கள். பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் ஆகிவிட்டார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம் என்பதற்கெல்லாம் அப்பாக இப்பொழுது நீதி மறுக்கப்படுகின்ற சூழல். நீதி என்பதோ, நியாயம் என்பதோ, உரிமை என்பதோ அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் கூட யாரும் அதை தட்டி கேட்க கூட மாட்டார்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்று இந்திய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அரசு பாரபட்சம் காட்டுகிறது, நீதிமன்றங்களும் பத்திரிகைகளும் பாரபட்சம் காட்டுகின்றன. பல்வேறு விதமான சாட்சிகள் இதற்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்தில் குண்டு வெடித்து விட்டால் உடனடியாக முஸ்லிம் தீவிரவாதிகள் என்பது இஸ்லாமிக் டெரரிசம். அடுத்த 2 மணி நேரங்களிலேயே இதோ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், இது இந்தியன் முஜாஹிதீன்களுடைய சதிவேலை, இன்னாரை நாங்கள் பிடித்து விட்டோம், அவருடைய செல்போனிலே அந்த இடத்தினுடைய படம் இருந்தது. இதெல்லாம் பெரிய ஆதாரம். இந்தியாவினுடைய மேப் அவரிடத்திலே இருந்தது, இது பெரிய ஆதாரம். தீவிரவாதி என்பதற்கு மிக உச்சகட்டமான ஆதாரம் எதுவென்றால் இந்தியாவினுடைய மேப் இருந்தது, டெல்லியினுடைய மேப் இருந்தது. கூகுள்ல தட்டினா டெல்லி மேப் வரும், கூகுள்ல தட்டினா மெட்ராஸ் மேப் வரும். இவருடைய கம்ப்யூட்டர்ல இந்த மேப் இருந்துச்சா? இது பெரிய ஆதாரம். உடனடியாக அவரை தூக்கில் போட வேண்டும். வேறு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றோ, உரிய நீதி கிடைப்பதற்காக வேண்டி வழக்காட வேண்டும் என்றோ, குற்றவாளி என நிரூபிக்கப்பட வேண்டும் என்றோ எந்த விதமான தேவையும் கிடையாது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏதோ சங்க பரிவாரங்களும் பிஜேபி ஆட்சியும் தான் இப்படி செய்யும் என்று நினைத்தால், நாமே ஏற்றி வைத்த காங்கிரஸ்காரர்களே நம்மை முதுகில் குத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் நெஞ்சில் குத்துவார்கள், இவர்கள் முதுகில் குத்துகின்றார்கள். எந்த ஒரு நீதியும் இந்த ஆட்சியிலே நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழலை பிரணாப் முகர்ஜி அவர்கள் தற்போது ஜனாதிபதியாக வந்ததிலிருந்து இந்த அரசு அப்பாவி மக்களை தூக்கிலேற்றுவதற்காக வேண்டி ஆணவம் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது.
இதை யாரும் கேட்கக்கூடாது. யாராவது கேட்டால் அவர்களும் தீவிரவாதிகளினுடைய லிஸ்டில் வைக்கப்பட்டு விடுவார்கள். மனித உரிமை அமைப்புகள் இதை கேட்பதற்கு மறுக்கின்றது. ஹியூமன் ரைட்ஸ் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உடனடியாக அவருக்கு எதிராக வாதிடப்படும். எனவே எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த மத்திய அரசு நினைக்கின்றது என்றால், முஸ்லிம்களை மோசமான நிலைக்கு கொண்டு தள்ளினால் கூட நம்மை அவர்கள் எதுவும் கேட்டுவிட மாட்டார்கள். என்றால் பிஜேபி வந்துவிட்டால் இதைவிட மோசமாக இருக்கும் என்று பூச்சாண்டி காட்டி நாம் இவர்களை ஏமாற்றி விடலாம். எனவே இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான சூழலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னால் மிக பயங்கரமான சதி வேலைகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் நடந்த அப்சல் குருவினுடைய இந்த தூக்கு தண்டனை மாபாதக செயல். அது ஒரு அநீதி, யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சர்வதேச மனித உரிமை ஆணையங்களும் கூட இதற்கு எதிராக வாய் திறப்பதற்கு மறுக்கின்றது. இதிலே அவருடைய சாட்சிகள் குறுக்கு விசாரணை செய்யப்படவில்லை, அவருடைய வழக்கறிஞர்கள் அங்கே பேசவில்லை. அவர் தனக்கு நீதி வேண்டும் என்று எந்த இடத்திற்கு செல்வதற்கும் அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மனசாட்சியின் பேரில் தூக்கிலிடுகின்றோம். இது என்ன? இது தீர்ப்பு? சரி, இந்த தீர்ப்பை எப்படி நிறைவேற்றுகின்றார்கள்? இந்த நாட்டில் யாருக்கும் தெரியாமல், அவருடைய குடும்பத்திற்கே தெரியாமல், முற்றிலும் மனிதாபிமான எல்லா விதமான நடைமுறைகளும் மூழ்கடிக்கப்பட்டு அது முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு ரகசிய ஒரு இடத்தில் வைத்து அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. இறந்த பிறகும் கூட உடலை கொடுக்க மாட்டோம் என்கிறது அரசு. எவ்வளவு கேவலமான ஒரு நிலை இந்தியாவில்! எவ்வளவு கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் இது. ஏன் நீங்களும் சும்மா இருக்கின்றீர்கள்? முஸ்லிம்களும் சும்மா இருக்கின்றார்கள், மனித உரிமை போராளிகளும் சும்மா இருக்கின்றார்கள். காரணம் என்ன? அப்சல் குரு தீவிரவாதி. தீவிரவாதிக்கு நாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவது? ஏன் இதே நிலை நாளை உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஏனென்றால் அவன் யாரை வேண்டுமானாலும் தீவிரவாதி என்று சொல்லலாம். தீவிரவாதி என்று சொல்லிவிட்டால் தூக்கு மரத்தில் ஏற்றுவதற்கு யாரும் காரணம் கேட்க முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேறு நாடுகளில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இப்படி நடத்துகின்றது என்றால் இந்திய அரசு இந்திய முஸ்லிம்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது? இதற்கு எதிராக நீங்கள் கொதித்தெழ வேண்டும். இதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இதற்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் குரல் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாளைக்கும் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு என்ன நிலையோ அதே நிலை மீண்டும் இங்கு வருவதற்கு மிகுந்த நாட்கள் பிடிக்காது. இல்லை, நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம், நாங்கள் இதை எதிர்த்து போரிடுவோம் என்ற குரல் உங்களிடத்திலிருந்து எழும்பாத வரை நிச்சயம் இந்த அரசு உங்களை நசுக்கித்தான் பார்க்கும். காங்கிரசினுடைய எம்பிக்கள், முஸ்லிம் எம்பிக்கள் அறிவு கட்டவர்கள் இதை சரி என்று வாதிடுகின்றார்கள். எங்களுடைய ஓட்டில் ஜெயித்தவர்கள் நீங்கள். நாங்கள் உங்களை வாக்களித்து இடத்திலே உட்கார்ந்து விட்டால் இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஒரு கட்சிக்காக நீ எப்படி போரிடுகின்றாய்? ஒரு கட்சிக்காக எப்படி குரல் கொடுக்கின்றாய்? இந்த தமிழ்நாட்டினுடைய எம்பி, காங்கிரஸ் எம்பிக்கள் முற்றிலுமாக எந்த தொகுதி முஸ்லிம்கள் அதிகமான தொகுதி என்று பார்த்து நின்ற காங்கிரஸ் எம்பிக்கள் இதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கவில்லை. ஏன் இப்படி நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணுகின்றீர்கள்? இதை பற்றி கேட்பதற்கு யாருக்கும் துணிவே பிறக்க மாட்டேன் என்கிறது. நாம் பேசுவதற்கு கூட நமக்கு துணிவில்லை. பத்திரிகைகள் அதை கண்டிக்கவில்லை. எப்படி நீங்கள் ரகசியமாக தூக்கிலிட்டீர்கள்? பத்திரிகைகள் அதை கண்டிக்கவில்லை, நீதிமன்றம் அதை கண்டுகொள்ளவில்லை. விவகாரம் ஆனதற்கு பிறகு பிரணாப் முகர்ஜி இன்றைக்கு வாய் திறக்கின்றார், இனிமேல் நீங்கள் தூக்கு போடுவதற்கு முன்னால் என்னிடத்தில் எல்லா சட்ட நடைமுறைகளையும் சரிபார்த்து விட்டு இந்த கருணை மனுக்களை கொண்டு வாருங்கள். என்னடா பண்றார்? வீரப்பனுடைய கூட்டாளிகளை தூக்கில் போட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதி, அப்சல் குரு தூக்கிலிடப்பட வேண்டும் என்றால் அதற்கு வேறு நீதியா? அப்ப என்ன தெரியுது? முஸ்லிம்கள் என்றால் ஒரு நீதி, முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றால் வேறு நீதி. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருச்சுல்ல தூக்கு தண்டனையை. ஏன் இதே நீதி அப்சல் குருவுக்கு வழங்கப்படவில்லை? அவருடைய வழக்குரைஞர்கள் நீதிமன்றத்திலே வாதாடுவதற்கு ஏன் அனுமதிக்கப்படவில்லை?
எத்தனை காலம் நீங்கள் முஸ்லிம்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள்? எமது முதுகிலேயே நீங்கள் சவாரி செய்துவிட்டு எங்களுடைய முதுகிலேயே நீங்கள் குத்துவீர்கள் என்றால் எத்தனை காலங்கள் அதை பொறுத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? வரும் தேர்தலில் நீங்கள் இதை நன்றாக பாடமாக இந்த காங்கிரஸ் அரசிற்கு போதிக்க வேண்டும். நிச்சயமாக பிஜேபியினுடைய ஆட்சி இருந்திருந்தால் இவர் தூக்கிலிடப்பட்டிருக்க மாட்டார். பயந்து கொண்டாவது அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த அரசு பிஜேபிக்கு பயந்து கொண்டு முஸ்லிம்களை கருவறுக்கின்றது. உனக்கு வக்கில்லை, 2000 முஸ்லிம்களை கொன்ற மோடியை நீ எதுவும் செய்யவில்லை, அவனை நீ கூண்டில் ஏற்ற வேண்டியதானே குற்றவாளி என்று? அதற்கு செய்வதற்கு எந்த வக்கும் இல்லை. இவர்கள் முஸ்லிம்களை தூக்கிலேற்றுவது மட்டுமல்ல, அதை ரகசியமாக செய்கின்ற வேலையும் செய்கின்றார்கள். எனவேதான் மிகவும் உன்னிப்பாக நாட்டு நடைமுறைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் முஸ்லிம்களுக்கு வந்திருக்கின்றது. பிரபாகரனுடைய ஒரு பையன் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஊடகங்கள் இன்றைக்கு என்ன ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது? செய்யுங்கள். இது போன்று காஷ்மீரில் எத்தனை பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், பலஸ்தீனில் எத்தனை பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அப்போதெல்லாம் நீங்கள் எங்கே போனீர்கள்? இதே செய்தி சேனல் 4 செய்தி சேனல் எத்தனை புகைப்படங்களை வெளியிட்டது, எத்தனை வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டது? பலஸ்தீனுடைய விஷயமாக, அபு கரீப் சிறைச்சாலை விஷயமாக, காஷ்மீரினுடைய மனித உரிமை போராளிகள் வெளியிட்டார்கள். எதையுமே கண்டுகொள்ளாமல் புதிதாக இப்பொழுது உங்களுக்கு இது மட்டும் என்ன வந்து முளைத்திருக்கின்றது என்றால் இஸ்லாமிய விரோத போக்கு. குஜராத் கலவரமோ, இனப்படுகொலைகளோ, காஷ்மீரில் நடக்கும் துன்பவியல் நிகழ்வுகளோ இவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அங்கு கொல்லப்படுபவர்கள் முஸ்லிம்கள். நீங்கள் வக்கற்றவர்கள். உங்களுக்கு யாரும் கை கொடுப்பதற்கே எவனும் கிடையாது. நீங்கள் அரசு பதவிகளில் நிற்க வேண்டும் என்றால் கூட யாரையாவது எதிர்பார்த்துதான் நிற்க வேண்டும். இந்த கேவலமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது படுகேவலமான வாழ்க்கை. இந்த அரசுகள் இப்படியே துரோகம் செய்து கொண்டிருந்தால் இதற்கு மாற்று நிலைமையை நாம் கொண்டு வர வேண்டும். மாற்று நிலை கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு என்னென்ன யுக்திகள் உண்டோ அதை இப்போதிலிருந்தே நீங்கள் தொடங்க வேண்டும். காரணம், வருகின்ற ஆண்டு பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு யார் யாருக்காவது ஓட்டளிக்க கூடாது. ஏதோ காங்கிரஸ் ஆண்டு விட்டால் மட்டும் இங்கே பாலாரும் தேனாரும் ஓடிவிடும் என்று யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மக்கள் விரோத அரசு. எதற்கெடுத்தாலும் கடுமையான விலைவாசி. சாதாரண மனிதன் தன்னுடைய நாட்டிலே வாழ முடியாத சூழலை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அருந்ததி ராய் சமீபத்திலே பேசும் பொழுது சொல்லுகின்றார், இந்தியாவில் முஸ்லிம்களாக வாழ்வது என்பது இப்போது உலகிலேயே மிகவும் ரிஸ்கான விஷயம். ஏன்னா எப்ப வேணாலும் காவல்துறை கைது செய்யலாம், அவர் மீது என்ன வழக்கு வேண்டுமானாலும் பதியலாம். முஸ்லிம்களே அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். என்னன்னே கேட்க மாட்டான். காவி பயங்கரவாதம் என்றவுடன் என்ன கூக்குரல் எழுப்புறான், என்ன மாதிரி பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். ஏன் முஸ்லிம் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இல்லையா? ஏன் உங்களிடத்திலிருந்து அந்த குரல் வருவதில்லை? அப்ப நீங்க யாருக்கா வேண்டிய வேலை செய்றீங்க? நீங்கள் பேசினால் மட்டும் அது நாட்டிற்கு மோசமான செயல். பிஜேபி பேசினால் நாட்டு தேசிய பற்றாது. மன்னிப்பு கேட்கிறார். உள்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்கின்றார். முஸ்லிம் பயங்கரவாதிகள் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்த முஸ்லிம் எம்பிக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? முஸ்லிம்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு என்ன நிலைமை இருக்கின்றது என்றால் இஸ்லாமிய அடையாளமே வெறுப்புக்குரியதாக மாற்றப்படுவதற்கு சதி நடந்து கொண்டிருக்கிறது. தாடி வைப்பது, ஜுப்பா போடுறது, இஸ்லாமிய பெயரை வைப்பது, இதுவெல்லாம் வெறுப்பிற்குரிய அடையாளங்கள். என்ன கேட்கிறா நம்மள்ட்ட வந்து, அஜித் நீங்க 12 மணிக்கு அப்புறம் எப்படி இப்படி வந்துட்டு போறீங்க அப்படின்னா, அப்ப நம்ம ஆளுக்கு ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை வைத்திருப்பதற்கு தைரியம் இல்லை அவனுக்கு. இஸ்லாமிய பெயர் வந்தவுடன் அவனை பிடிக்கலாம், இஸ்லாமிய பெயர் வந்தவுடன் அவனை எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு த்ரெட்டர், ஒரு கடுமையான போக்கு இருக்கும் பட்சத்தில் முஸ்லிம்கள் முஸ்லிம் பெயர் வைப்பதற்கும் அஞ்சுவார்கள். என்ன கோழை,
சஹாபாக்களினுடைய வீரம் அற்றுப்போய் ரொம்ப நாளாகிவிட்டது. ஹராமான காசுகள் உள்ள போய் எல்லாமே இத்து போச்சு. அப்புறம் அல்லாஹ்வினுடைய சோதனை வரும். சோதனை வந்து அடி உளுந்து மூத்தானதுக்கு பிறகுதான் திரும்பி எந்திரிச்சு பார்க்க முடியும். அப்போ ஒண்ணுமே இருக்காது. அப்ப எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். மேற்கத்திய உலகத்தினுடைய அத்தனை ஹராமான செயல்களும் நம்மிடத்திலே உள்ளே வந்து விட்டது. அவர்கள் கொடுக்கக்கூடிய வட்டி பணம் நம்முடைய வீடுகளில் புழங்குகின்றது. அவர்களுடைய சுகங்களுக்கு இரையாகிய ஆடம்பர வாழ்க்கையை மேற்கொண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய தீனை தொலைத்து விட தயாராகிவிட்டார்கள். இதற்கெல்லாம் விடிவு வேண்டும். இந்த அவலங்கள் தீர வேண்டும். யூசுப் அல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே 1982 ஆண்டு பிலஸ்தீனுடைய அகதிகள் இஸ்ரேலிய ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு பெண்கள், முதியோர்கள், சிறுவர்கள் எல்லோரும் புல்டோசரால் கொல்லப்படுகின்றார். புல்டோசர் வச்சு ஏத்துறான். அப்படி ஒன்றும் தெரியலையே, தெரியாம இருக்கிறோம். நம்ம தெரியாம இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கட்டடத்தினுடைய ஒரு செங்கல் இன்னொரு செங்கலிலே இணைந்திருப்பதை போன்று இருக்கின்றார்கள். அது உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி. நமக்கு அந்த உணர்வு எல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டு முஸ்லீமை பத்தியே நம்ம கவனிக்கிறது இல்லையே. பக்கத்து வீட்டு முஸ்லீம்கிட்ட வேற எதுக்காக சண்டைக்கு போறதுக்கு தான் தயாரா இருக்கிறமே ஒழிய அவனோடு எப்படி நெருங்கி இணக்கமாக வாழ்வது என்பதே நம்மிடத்திலே பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எப்படி நம்முடைய பக்கத்து வீட்டு சகோதரன் தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பிகளே எப்படி காலை வாருவது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மை தலைக்கு மேல் நம்முடைய பிரச்சனைகள் இருக்கின்றன. சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். உண்மையான சதி நம்மை சுற்றி எப்படி பின்னப்படுகின்றது என்பதை நம்முடைய முதுகுக்கு பின்னால் வைத்துவிட்டு சிறிய சிறிய விஷயங்களிலே சண்டை போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு ஒற்றுமையை குலைந்து விட்டு ஒரு அசாதாரண சூழலை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் விட்டு விட்டு செல்ல போகின்றோம். நாமாவது இந்த அளவிற்கு தான் மிதிபடுகின்றோம். நம்முடைய சந்ததிகள் இன்னும் மிதிபடுவதற்கு நாம் சூழலை வகுத்து விட்டு செல்லக்கூடாது. எனவே இதற்கு விடிவு காலம் இருக்கின்றது. நிச்சயமாக இதற்கு நல்லதொரு தீர்வு இருக்கின்றது. அந்த தீர்வை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும். முதலாவது, நிச்சயமாக கஷ்டங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார். எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றதோ அதற்கு பின்னால் மாற்றமும் வரும், வெற்றியும் வரும். இது இறைவனுடைய நடைமுறை. ஆனால் அந்த நடைமுறை வர வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நமக்கு நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டாயம் நம்மிடத்திலே நமக்கு கண் முன்னால் தெரிகின்றது. நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நாடு எவ்வளவு பெரிய நாடு. இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்கள் எத்தனை அதிகமாக இருக்கின்றார்கள். இவ்வளவு அசிங்கமான முறையில் ஒரு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசிற்கு முடியும் என்றால், இந்த அரசினுடைய அத்தனை கருவிகளும் அதற்கு இசைந்து போகின்றது என்றால், இத்தனை கோடி முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்து என்ன பயன்? அதை விட செத்து போவதுமே. உங்களுக்கு ரூஹே இல்லையா? அதை எதிர்த்து ஏன் இன்னும் உங்களிடத்திலிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை? அதை பேசுவதற்கே அஞ்சுகின்றோம். எவ்வளவு பெரிய அபத்தமான சூழல் இது. அதற்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கோ அதற்காக வேண்டி சிந்திப்பதற்கோ நாம் மறுக்கின்றோம். அதை பத்தி பேசக்கூடாது. அதனுடைய சிந்தனை வந்தாலே வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் பேசாம வச்சிருங்க. அஜித், நீங்க இதுக்கு சும்மா இதெல்லாம் பேசுறீங்க, ஏன்டையே கேட்டாலும் கேட்பீங்க. இது ஒரு அப்சல் குரு அல்ல. இன்னும் இவர்களிடத்திலே பட்டியல் இருக்கின்றது. இந்த ஒன்றை இதே வழிமுறையில் நாம் விட்டுவிட்டால் எந்த முஸ்லிமை வேண்டுமானாலும் எந்த கேள்வி கணக்குமின்றி கொள்வதற்கு அரசு பயங்கரவாதம் தயாராக இருக்கிறது. அதற்கு அரசு துறை தன்னுடைய துறையில் எல்லோரையும் காவி பூசி வைத்திருக்கின்றது. எனவே சிந்தித்து நம்முடைய திட்டமிடுதலை தயார் செய்ய வேண்டும். லிகுல்லி இன்சானின் ரூஹ்,
ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் இருக்கின்றது. எப்போது இந்த ரூஹ் இந்த ஜிஸ்ம் இந்த உடலை விட்டு பிரிந்து செல்லுமோ யஸீரு ஜுஸ்ஸதன் ஹாமிதத்தன், அவன் அசைவற்ற சடலமாக மாறிவிடுவான். அதே போல ஃபகதாலிக லில் உம்மத்தி ரூஹ், இந்த உம்மத்திற்கு ஒரு ரூஹ் இருக்கின்றது. அந்த ரூஹ் இந்த உம்மத்திலிருந்து போய்விட்டால் இந்த உம்மத் சிதறிவிடும். தற்போது நம்முடைய நிலைமை உயிரற்ற சடலத்தை போன்றுதான் இந்த உம்மத்தினுடைய நிலை இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்தினுடைய உடலில் இருந்து உயிரை பிரித்தவர்கள் யார்? அந்த உயிரை போக்க நினைப்பவர்கள் யார்? இவர்களை முதலில் நீங்கள் அடையாளம் காணுங்கள். அதற்கு அடுத்து இந்த இஸ்லாமை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தீன் எப்படிப்பட்ட தீன்? இந்த தீன் எப்படிப்பட்ட தீன் என்றால், அறியாமை காலத்தில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்தை நோக்கி இழுத்துக் கொண்டு வந்து அறிவை புகட்டியது இந்த தீன் தான், இந்த இஸ்லாம் தான். தரிகட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை நேரிய வழிக்கு அழைத்து வந்து இதுதான் வழி, இந்த வழியில் செல்லுங்கள் என்று சொன்னது இந்த இஸ்லாம் தான். ஆடு மாடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கற்றவர்களை ஆளுபவர்களாக மாற்றியது இந்த இஸ்லாம் தான். எனவே முழுமையாக நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். இஸ்லாத்திற்கு முதலில் வாருங்கள். நிறைய பேருக்கு இஸ்லாத்திற்கு வாருங்கள் சொன்னா புதுசா இருக்கும். என்னடா நம்ம எல்லாம் முஸ்லீமா தானே இருக்கிறோம், அஜித் என்ன திடீர்னு மண்டகண்ட அவரு கண்டு போச்சா, திடீர்னு முஸ்லிமாவை கூப்பிடுறார? நாம் எங்கே முஸ்லிம்களாக இருக்கிறோம்? நாம உருப்படியான முஸ்லிம்கள்லாம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு தொழுக வந்திருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க இந்த பக்கம், குர்ஆன் ஓத தெரியாதவங்க அந்த பக்கம் பிரிஞ்சு நில்லுங்கன்னு சொன்னா யார் ஜாஸ்தியா இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலின் சுன்னத்துகளை பின்பற்றுபவர்கள் ஒரு பக்கமும் சுன்னத்தை பின்பற்றாதவர்கள் இன்னொரு பக்கமும் பிரிந்து நில்லுங்கள் என்றால் யார் ஜாஸ்தியா இருப்பாங்க? இஸ்லாம் நம்மிடத்தில் இஸ்லாம் இதெல்லாம் சும்மா பேருக்கு இஸ்லாம், பேருக்கு இஸ்லாம்லாம் இனிமேல் உலகத்தில் பாச்சா பலிக்காது. பேருக்கு நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த உலகிலும் கேடுதான், நாளை மறுமையிலும் கேடுதான். பேருக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக நிற்பதை விட இந்த உலகில் முழு முஸ்லிமாக இருந்துவிட்டு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பது எவ்வளவோ மேல். அப்சல் குரு தன்னுடைய வீட்டிற்கு கடிதம் எழுதும் பொழுது மிக மிக சாதாரணமாக அவர் எழுதுகின்றார், இந்த தண்டனை கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாட்டு மக்கள் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழுங்கள். அது ஒரு அநீதியான தீர்ப்பு இருந்தும் கூட அல்லாஹ்வினுடைய அச்சம் அவருடைய மனதில் இருந்து ரப்பை சந்திக்க போகின்றோம் என்ற உணர்வு இருந்ததன் காரணமாக கடைசியில் இந்திய முஸ்லிம்களுக்கு செய்தி சொல்லும் அளவிற்கு அவருக்கு ஆற்றலும் துணிவும் இருந்தது. ஆற்றலும் துணிவும் இருந்தது. இன்னைக்கு என்ன நடக்குது? வீரப்பனுடைய கூட்டாளிகள் தூக்கு என்றவுடன் ஆங்காங்கே கதறுகின்றார்கள், அழுகின்றார்கள், ஓலமிடுகின்றார்கள். எதுவுமே நடக்கல அந்த குடும்பத்தில். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வினுடைய சக்தியை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும். சாமுவேல் என்ற ஒரு மிஷனரி அரபு நாடுகளுக்கு வேறு மிஷனரிகளை அனுப்புவதற்காக வேண்டி ஒரு பெரிய சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்துகின்றார். கிறிஸ்தவ ஊழியர்களை அரபு நாடுகளுக்கு அனுப்புகின்றார். அப்போது அவர் ஒரு செய்தி சொல்கின்றார், நீங்கள் அரபு நாட்டில் இருக்கும் முஸ்லிம்களை கிறிஸ்தவ மதத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று தேவாலயம் விரும்பவில்லை. அவர்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று தேவாலயம் விரும்பவில்லை. மாறாக இஸ்லாத்தை விட்டு அவர்களை வெளியேற்றி பேருக்கு முஸ்லிம்களாக வாழ வைத்தால் அதுவே போதும். அதான் நடந்துகிட்டு. நான் பேருக்கு முஸ்லிம்,
நல்ல தொழலாம், நல்ல இபாதத்து செய்யலாம். ஆனால் இஸ்லாத்தை பற்றி மற்றவர்களிடத்திலே பேசுவதற்கு அதெல்லாம் செய்யக்கூடாது, அதுவெல்லாம் செய்யக்கூடாது. அநீதிகளை காணும் பொழுது ஆர்த்தெழுந்து அதை பேசுவது, அதை செய்யக்கூடாது, அது கூடாது. அது இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. நீ என்ன பேசணும்? தொழு, நோன்பு வை, பொறுமையா இரு, எத்தனை தடவை அடிச்சாலும் வாங்கிக்கோ, இதுதான் இஸ்லாம். இப்படி பேசி முஸ்லிம்களை முற்றிலும் கோழைகளாக மாற்றுவதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருந்தால் நீங்க நல்ல முஸ்லிம். இந்த வழியா ஒரு சாமி ஊர்வலம் போது நான் போய் அந்த பூஜாரிக்கு ஒரு சால்வை போட்டு அந்த சாமிக்கு பூங்கொத்து கொடுத்தேன்னா நான் மனிதநேயமானவன், தேசிய முஸ்லிம். அப்படி செஞ்சா உடனடியா பத்திரிகைகள் அடுத்த நாளே வெளியே வந்துடும். இப்படி ஒரு முஸ்லிம் ஏன்னா குஃப்ருக்கு சாதகமா இருக்கிறார். இதை அவர்கள் விரும்புகின்றார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் நீங்களும் குஃப்ரில் போக வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இதையே இன்னொரு மிஷனரி அடுத்து பேசுகின்றார், எங்களுக்கு கம்யூனிசமோ முதலாளித்துவமோ இவைகளெல்லாம் பெரிய எதிரி அல்ல, இஸ்லாம் மட்டும்தான் எங்களுக்கு பெரிய எதிரி, இஸ்லாம் மட்டும்தான் பெரிய எதிரி. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றோம்? 4 பேர் ஒன்றாக கூடினால் அதில் ஒருவர் முஸ்லிமாக இருப்பார். 160, மொத்தம் 650 கோடி முஸ்லிம் உலக மக்கள் தொகையில் 168 கோடி முஸ்லிம்கள், 132 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அடுத்து புராட்டஸ்டன்ட், அதற்கு பிறகு பௌத்தர்கள், அதற்கு பிறகு இந்துக்கள் என்று படிப்படியாக அதற்கு அடுத்துதான் எண்ணிக்கைகள் வருகிறது. ஆனால் முஸ்லிம்களிடத்திலே கோழைத்தனம் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய உண்மையான பின்பற்றுதல் இல்லை. அப்படி அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டும் என்றால் 2 கட்டங்களாகவும் நம்முடைய வேலைகளை பகிர்ந்து செய்ய வேண்டும். நான் முதல்ல ஓதின ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அதுதான் சொல்லுகின்றார், யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் அதை மிகைத்து வேறொன்றை செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது. ஒய்யஹுதுல்கும், அவன் உங்களை கைவிட்டு விட்டால் ஃபமன்தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அவனுக்கு பிறகு யார்தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், எனவே அல்லாஹ்வின் மீதே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இது முதல் நிபந்தனை. உதவி என்பது அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான் வரும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது இது முதல் நிபந்தனை. வேறு எதுவும் எனக்கு உதவி அளிக்க முடியாது, வேறு யாரும் எனக்கு உதவி அளிக்க மாட்டார்கள், வேறு எந்த சாதனங்களும் எனக்கு உதவி அளிக்க முடியாது. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உணர்விலும் உயிரிலும் இரத்தத்திலும் கலந்திருக்க வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவி அளிப்பார், அல்லாஹ்வினுடைய உதவியை மட்டும்தான் நான் நாடி இருக்கின்றேன். இந்த எண்ணம் முஸ்லிம்களிடத்தில் முதலில் உறுதியாக வர வேண்டும். இரண்டாவது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வர வேண்டும் என்றால் அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நமக்கு அல்லாஹ் உதவ வேண்டும் என்றால் நிபந்தனை என்ன? யன்சுருக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு உதவ வேண்டும். அப்படி உதவினால் அதை மிகைத்து வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு உதவ வேண்டும் என்றால் இன் தன்சுருல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி உதவி செய்யறது? என்னடா இது பெரிய சிக்கலா போச்சு. யாராவது ஏதாவது கேட்டா கொடுத்துடலாம், கை கால் நடக்க முடியாதவனுக்கு தோள் கொடுத்துடலாம், கை இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது நம்மாலான உதவிகள் செய்யலாம். அல்லாஹ்வுக்கே உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் பாவம், அவன் குருடன், அவன் செவுடன், அவனுக்கு ஒன்றும் கேட்காது, அவனை யாராவது கூட்டிட்டு வரணும். அந்த அல்லாஹ் இல்ல, எல்லா ஆற்றலும் உடையவன். வேற அவன் என்ன உதவி கேட்கின்றான்? அல்லாஹ் என்ன உதவி கேட்கிறான்? அவனுடைய சொல்லின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற உதவியை கேட்கின்றான்.
அவன் என்ன கட்டளை இட்டு இருக்கிறானோ அந்த கட்டளையின்படி ஒவ்வொரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். அவனுடைய வேதம், அவனுடைய திருமறை, அவனுடைய குர்ஆன் முஸ்லிம்களினுடைய வாழ்க்கையில் பின்பற்றப்படும் நூலாக மாற வேண்டும். இந்த ரெண்டுக்கும் நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அடுத்து இஅலாவு கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை அன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர் என்ற இந்த கோஷம் உலகில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒலிக்க வேண்டும். அவனுடைய ஷரியத் பின்பற்றப்பட வேண்டும். இது அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய உதவி. அவனுடைய ஷரியத்தினுடைய அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் கட்டுப்பட்டதாக வழிபட்டதாக மாற வேண்டும். அப்படி மாறினால் அல்லாஹ் உதவி தரும். பத்ர்ல சஹாபாக்கள் நின்னாங்க, 313 பேர் தான். எதிரில் இதை விட 3 மடங்கு கூட்டம் நிற்கிறது. என்ன செய்ய போகின்றோம் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நின்ற 313 பேரும் அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் முழுக்க முழுக்க பின்பற்றியவர்கள், அவர்களுக்கு வழிபட்டவர்கள், எந்த விதத்திலும் அவர்களுக்கு மாறு செய்யாதவர்கள். அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி வந்துச்சு? 2 மலைகளுக்கு இடையில் மலக்குகளை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தார். அதே அல்லாஹ் இருக்கான், அதே மலக்குகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த உதவி ஏன் வருவதில்லை என்றால் நம்முடைய செயல்பாடுகளால் அந்த உதவி தடைபடுகிறது. அந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்து பாருங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி தானாகவே நடக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், உங்களுடைய கால்களை பலப்படுத்துவான், ஸ்திரமா ஒரு இடத்துல நிக்க வைப்பான். மிக இக்கட்டான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. நாம நல்ல ஜும்மா தொழுது போனோம்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே மசன் படுத்துருவோம். இல்ல சகோதரர்களே, இந்தியாவினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் சங்க பரிவாரங்கள் தங்களுடைய திட்டங்களை முடுக்கி விட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றன. அரசினுடைய கருவிகள் அனைத்தும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எந்த அளவிற்கென்றால் அரசு துறை சார்ந்த முஸ்லிம் அதிகாரிகளே முஸ்லிம்களுக்கு எதிராக இருப்பதை தான் தேசப்பற்று என்று நினைக்கின்றார்கள். தேசப்பற்று நினைக்கிறான். தாரேஷ் அகமதுன்னு பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ விடாமல் அவ்வப்போது அலைக்கழித்து அவர்களுடைய சொத்துக்கு சேதம் விளைவித்து அவர்களை மிரட்டக்கூடிய RSS மற்றும் சங்க பரிவாரங்களுக்கு துணை நிற்பதுதான் நாம் நாட்டிற்கு செய்யக்கூடிய உதவி என்று நினைக்கின்றார். தன்னை ஒரு முஸ்லிமாக சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படுகின்றார். பெரிய பிரச்சனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு வீக்குளத்தூர் ஒரு ஊர்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மையத்தை அவங்களுடைய வீட்டில் விழுந்தா கூட அவர்கள் நினைக்கும் நேரத்தில் எடுக்க முடியாது. பக்கத்தில் உள்ள இந்துக்கள் எந்த நேரம், அதாவது RSS காரங்க எந்த நேரத்தில் சொல்றாங்களோ அந்த நேரத்தில் அதை எடுத்தாங்கன்னு அது கலெக்டருடைய உத்தரவு. கலெக்டர் யாரு? தாரேஷ் அகமது. அரசு அதிகாரிகளே அவர்களுக்கு உதவும் கருவிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஒரு மோசமான சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப சமீபத்தில் விவேகானந்தர் கண்காட்சின்னு ஒண்ணு நடக்குது. நம்மளும் ஒண்ணும் தெரியாம சும்மா இருக்கிறோம். அது பூரா எதற்காக? நாங்கள் ரொம்ப சேவை செய்யறோம் வெளியில காட்டி உள்ள பூரா கரு இருக்கிறதுக்காக வேண்டிய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு யாரு ஸ்பான்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பெரும் ஆட்கள். தினமணியினுடைய ஓனர் சௌதாலியா, தினத்தந்தியினுடைய ஓனர் தின ராம்கோ சிமெண்ட், யாரு? எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாவம், அன்றாட கஷ்டப்படுறவங்க. இவங்கெல்லாம் இதுக்கு என்ன செய்யறாங்க? முழுக்க முழுக்க உதவி செய்கின்றார்கள். முழு உதவி இவர்கள். திருப்பதி தேவஸ்தானம், அது பாவம், ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது.
இவங்கெல்லாம் எதற்கு இதற்கு உதவி? நிதியுதவியிலிருந்து இவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று தங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் இன்னும் உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உறக்கத்திலிருந்து அவர்கள் விழிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்விற்கு உதவி செய்த அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலாத்த. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே வாழ்வை கொடுத்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். வாத்து ஜகாத்த, ஜகாத்தை முறைப்படி கொடுப்பார்கள். வஅமரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், முடிவுகள் அனைத்தும் அல்லாஹ்வினுடைய கைவசம் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் எப்படி வருகின்றன, அதை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும்? அன்னைக்கு 2 ரக்காத் தொழுதாங்க, அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், உதவி வந்து விட்டது. இன்னைக்கு அழுவுறோம், தொழுகிறோம், குதிக்கிறோம், ஒண்ணு எந்த உதவியும் இல்லை. காரணம் நம்முடைய செயல்பாடுகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே எப்படி பசியோடு இருக்கக்கூடிய உணவு தட்டை பார்த்து வேகமாக ஓடி வந்து அள்ளுவானோ அதே போன்று உலக சமுதாயம் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பாய்ந்து பிடுங்கி கீறி கிழிக்கும். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாம் மிகவும் குறைவாக இருப்போமா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் மிக அதிகமாக இருப்பீர்கள். அப்படி இருந்துமா இந்த நிலை என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக இருக்கும் நீங்கள் கடல் அழுக்கு நுரையை போன்று இருப்பீர்கள். உங்களிடத்திலே மௌத்தின் பயம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய வழிபாடுகள் குறைந்துவிடும். எனவே எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள். அல்லாஹ் நிலைமையை மாற்றிக் கொண்டிருக்கின்றான். நாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் நிராசையாகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் நான் இதை சொல்லவில்லை. இல்லை, நாம் மேலும் வீரியம் கொண்டவர்களாக மாற வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செட் செய்ய வேண்டும், அதை பொருத்தி பார்க்க வேண்டும். சஹாபாக்களை பத்தி என்ன வருது? காலையில் அவர்கள் குதிரையிலே பயணம் செய்வார்கள், போர் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். இரவிலே அவர்கள் முசல்லாவில் பயணம் செய்வார்கள். இங்க எங்க வக்த தொழுகிறதுக்கே பெரிய பாடா இருக்கு. ராத்திரியில எங்க நின்று தொழுகிறது? அந்த சூழலே இல்லை. வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடிய சூழல் இல்லை. எப்படி வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? வீட்டுல பரக்கத்து இல்ல, வீட்டுல நகூசத்தா இருக்கு, யாருக்குமே சோம் இல்ல, தொழில பரக்கத்து இல்ல. எங்க நீங்க குர்ஆன் ஓதணும், தொழணும், நம்முடைய பிள்ளைகளை தொலை ஏவணும்? ஒண்ணுமே இல்லையே. வீடு பூரா ஹோம் தியேட்டர் வச்சு சினிமா பாக்குறான், ஹோம் தியேட்டர் வச்சு சீரியல் பார்க்கிறான். அதுல முழுக்க முழுக்க கோயில்களினுடைய உச்சாரணங்கள் செய்யப்படுகின்றன. 1க்கு 10 முறைக்கும் ஓம் 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 சொல்லும் போது நல்ல சவுண்ட கூட்டி வைக்கிறான். இருக்கிற சைத்தான் பூரா வீட்டுக்குள்ள வரும். சைத்தான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தா கூட வந்துருவான். நல்லா இருக்குடா, நமக்கு தோதுவான சத்தமா இருக்குன்னு. அல்லாஹ்வினுடைய திக்ர், அல்லாஹ்வினுடைய அதுக்கார்கள், அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஒன்றுமே இல்லையே. நம்ம பிள்ளைகிட்ட ஹதீஸை கேட்டாலோ அல்லது முன்பின் ஓதக்கூடிய சுன்னத்தான துவாக்களை கேட்டாலோ, கலிமாக்களை கேட்டாலோ, நபிமார்களுடைய பேரை கேட்டாலோ, சொர்க்கம் நரகத்தை பற்றி கேட்டாலோ, கியாமத்தை பற்றி கேட்டாலோ அதுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்லுது, பெர்னாட் ஷாவை பத்தி சொல்லுது. கியாமத்துல முதல்ல அல்லாஹ் தான் கேட்பான். இப்படி அது சொல்லுச்சுன்னா அது பெரிய பெருமையா நினைக்கிறான். அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த உலகத்திலேயே பெரிய உச்ச நிலைக்கு போயிட்ட மாதிரி நினைக்கிறான். என் பிள்ளை என்னமா பேசுது தெரியுமா? என் பிள்ளை என்னமா பாடுது தெரியுமா? என் பிள்ளை என்னமா டான்ஸ் ஆடுது தெரியுமா? முஸ்லிம் இளைஞர்கள் வாலிப பருவத்திற்கு நெருங்கி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை டான்ஸ் ஆடுறதுக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்து கல்ச்சுரல் டே, கலாச்சார விழாவில் பள்ளிக்கூடத்திலும் காலேஜுகளிலும் ஆட வைக்கின்ற முஸ்லிம் பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி நம்ம எதிர்பார்க்க? முதலில் நம்முடைய சீர்திருத்தம், நம்முடைய சீர்திருத்தம் முதலில் தேவை. அதைத்தான் மொத்தம் 4 விதமான விஷயங்களாக யூசுப் அல் கர்லாவி தனியாக பிரிக்கின்றார். முதலாவது இஸ்லாஹுன் நஃப்ஸ், தன்னை சீர்திருத்த வேண்டும்.
முதல் 5 வக்தும் நேமமாக தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். யாராவது ஏதாவது சொல்லிட்டு போறான். மேற்கத்திய நாகரிகம் என்பது மிருகங்களினுடைய வாழ்க்கை. அது என்ன நினைக்கிறான்னா, ரோட்ல போற எல்லா பொம்பளையும் கட்டி பிடிச்சு கிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அது நாய் செய்யற வேலை, மனுஷன் செய்யற வேலையா? அது நாய் செய்யற வேலை. அதுதான் ரோட்ல போற எந்த பொம்பளை நாயா இருந்தாலும் பிடிக்கும். அதுக்கு இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? இப்படி இருக்க வேண்டுமா? இது பிடிக்குதா நமக்கு? நாம் ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும். ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு எப்படி இருக்கணும் சொல்லி இருக்கிறானோ அந்த முறையில் நாம் நம்மை மாற்ற வேண்டும். இவனை பார்த்தா முஸ்லிம்னு தெரியணும். இவன் தப்பு செய்ய மாட்டான் மற்றவங்க சொல்லணும். இல்லையே, நான் மற்றவன மாதிரி மாறணும்ல நான் நினைக்கிறேன். நல்ல ஷேவ் பண்ணி டி-ஷர்ட் போட்டு முட்டுக்கு மேல ஒரு அது என்ன பெர்முடாவா என்னவோ சொல்றாங்க, அதை போட்டுட்டு காலையில வாக்கிங் போற வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? நாளைக்கு எல்லாம் கேட்க மாட்டான். பாக்குற பிள்ளை என்ன செய்யும்? நீ கால் டவுசரை போட்ட அவன் சட்டி போட்டு நிற்பான். என்ன இஸ்லாம்? என்ன இஸ்லாம் இது? எப்படி நம்மை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வது? ஏதோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு முஸ்லிம்களா பிறந்துட்டதுனால நம்ம முஸ்லிம்களா இருக்கிறோம். கண்டிப்பாக நாம் இந்துக்களாக இருந்தால் முஸ்லிம்களாக மாறவே மாட்டோம். என்ன, அதுதானே நமக்கு பிடிக்குது. அந்த வாழ்க்கை தானே நமக்கு பிடிக்குது. இஸ்லாஹுல் நஃப்ஸ். நான் உங்களை திட்டுகின்றேன் என்று நினைக்காதீர்கள். முதலில் நம்மை நாம் சீர்திருத்த வேண்டும். நம்முடைய திருமணங்கள், நம்முடைய விழாக்கள், நம்முடைய பேச்சுக்கள் இது இஸ்லாத்தினுடையதாக இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி கல்யாணங்களை நடத்துறதை விட ரொம்ப கேவலமான ஒண்ணு அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே கடுமையான பிடிக்க ஆளாகக்கூடிய ஒண்ணு வேற எதுவும் இருக்க. நான் திருப்பி உங்கள்ட்ட சொல்றேன், டான் பாஸ்கோல கல்யாணம் நடத்துறவங்களோ பெயின் ஸ்கூல்ல கல்யாணம் நடத்துறவங்களோ முஸ்லிம்களை கொல்வதற்காக வேண்டி பணம் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் நாளை கடுமையாக பிடிக்கப்படுவார். எத்தனை பெரிய பணக்காரவங்களா இருந்தாலும் சரி. முதல்ல திருமணத்தை அப்படி நடத்துவதே ஹராம். அதுவும் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு கொடுக்கப்படும் பணம் முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்படும் பணம். அவர்கள் நாளை கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். யாரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த திருமணங்களை செய்கின்றீர்கள்? யாரை திருப்திப்படுத்த? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவா அல்லது அசிங்கமானவர்களை திருப்திப்படுத்தவா? எப்படி நம்மளை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வது? அதனால நம்மை நாம் முதலில் முஸ்லிம்களாக மாற்றுவோம். இஸ்லாஹுல் நஃப்ஸ். இரண்டாவது தக்வீனுல் பைத்தில் முஸ்லிம். ஒரு முஸ்லிமினுடைய வீடு இஸ்லாமிய கலைக்களஞ்சியமாக மாற வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள போனா எடுத்த எடுப்பிலே ஹோம் தியேட்டர் தெரியக்கூடாது. எடுத்த எடுப்பிலேயே அசிங்கமான படங்களை இந்த செவர் பூரா மாட்டி வச்சிருக்க கூடாது. அது இஸ்லாமிய வீடாக மிளிர வேண்டும். அங்க குர்ஆனிய சத்தம் கேட்கணும். பெண்களினுடைய சத்தம் காதுக்கு வரக்கூடாது. பெண்களினுடைய முடிகள் கீழே கிடக்கக்கூடாது. சுத்தமான வீடாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வீடா மாற்றுங்க. இஸ்லாமிய வீடாக அது மாற வேண்டும். குழந்தைகளிலிருந்து பெண்களிலிருந்து வயதானவர்கள் வரை அத்தனை பேரும் இஸ்லாமிய வாழ்க்கை வாழக்கூடிய வீட்டின் முன்மாதிரியே கொடுக்க வேண்டும். மூன்றாவது இர்ஷாதுல் முஜ்தமா. இஸ்லாமிய ஒற்றுமைக்கு வழிகாட்டு. சின்ன சின்ன கருத்துக்களை பேசிவிட்டு பிரிந்து செல்லாது. இதை பேசினா இவன் தப்பு, அதை பேசினா அவன் தப்பு, அவனா நமக்கு உதவாதவன், இவனை தள்ளிவை, அவன் அந்த ஜாதி, அவன் இந்த கூட்டம் அந்த கூட்டம், இப்படி பிரிஞ்சு கிடந்ததெல்லாம் போதும். பிரிந்தால் நமக்கு நாமே நாம் அழிவை தேடிக் கொள்கின்றோம். அடுத்தது அத்தாவத்தில் வஹ்தத்தில் இஸ்லாமிய. இஸ்லாமிய ஒற்றுமை. இஸ்லாத்தை நோக்கி பிறரை அழைப்பது. முதல்ல நாம் திருந்துவது, பிறகு நாம் பிறரை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது. முதலில் நம்மிடத்திலே மனிதநேய பண்புகள், ஒழுக்கமான வாழ்க்கைகள், சிறந்த இஸ்லாமிய நற்குணங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நற்குணம் இந்த செயல்களின்பால் நாம் மற்ற அல்லாஹ்வினுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு வந்தோம் என்றால் பிறகு நம் கைகளில் தான் நாடு வசப்படும். அப்ப மற்றவர்களே சொல்லுவார்கள், நீங்கள் முஸ்லிம்களிடத்திலே பொறுப்புகளை கொடுங்கள், அவங்க ஒழுங்கா நடத்துவாங்க. இன்னைக்கு போற வியாபாரமே சரியில்லையே. வியாபாரத்துக்கு போனா கவுத்திராட்டே பாய் கடைக்கு போயிடாதா, கொள்ள அடிக்கிறான் அந்த ஆளு. ஒரு சாதாரண வியாபாரத்திலேயே அவன் முஸ்லிமை நம்ப தயாரா இல்ல. ஐயோ அந்த பாய்கிட்டே நீ போய் பேசிக்கிட்டு இருக்கிற, அவன் பயங்கரமான எம்டாங்க. என்ன தெரியுது? வாக்குறுதி காப்பாற்றுவதில்லை, நேரத்திற்கு நேரம் மாறு செய்கின்றான். எனவே முதலில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இஸ்லாத்தை முறையாக கடைபிடித்து
பிறகு பொது வாழ்க்கையில் இஸ்லாத்தை பிரதிபலித்து மற்றவர்களையும் ஈர்க்கக்கூடிய நிலைமை எப்பொழுது நம்மிடத்திலே வருமோ அப்போது நாம் உண்மை முஸ்லிம்களாகவும் அல்லாஹ்வினுடைய உதவி தானாகவே கிடைக்கும். அதை நோக்கிதான் இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கின்ற நாளையும் நாளை மறுநாளும் இஜ்திமாவினுடைய வேலைகள் ஆரம்பமாகி நடக்கவிருக்கின்றன. நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் நம்முடைய உண்மையான வாழ்க்கையை பற்றியும் நமக்கு கிடைத்த இந்த புனிதமான தீனை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அனைவரும் அங்கே ஒன்று கூடி கிடைக்கின்ற விஷயங்களை வைத்து நானும் நீங்களும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு முயல்வோம். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.